ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரெட் போர்டு என் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக காட்டினாங்க. அப்போ எனக்கு அது ஒன்றுமே புரியல. ஏன்னா இதில் ஏதோ எல்இடி பல்ப், டயோட்லாம் சொருவி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி காட்டினான். அப்புறம் எக்ஸ்பிளைனும் பண்ணான். ஆனால் எனக்கு அப்போ புரியல. பட் உங்களுக்கு இந்த 3D மாடலை வச்சு நான் இதை ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரெட் போர்டில் பொதுவாக 4 செக்ஷன் தாங்க இருக்கும். ஸோ பாருங்கள், இது வந்து செக்ஷன் 1, இது செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செக்ஷன் 1ஐயும் செக்ஷன் 4ஐயும் எடுத்துப்போம். இது ரெண்டும் என்ன தெரியுங்களா? இந்த 1 and 4 ரெண்டுமே வந்து ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ப்ளக் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த ப்ளக் பாயிண்ட்டில் எல்லாத்தையும் சொருக முடியாதனால நம்ம வந்துட்டு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்து நிறையா கரண்ட்டை சப்ளை பண்ணி நிறையா பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவோம்ல. அதுதான் இந்த 1ம் இந்த 4ம் பண்ணுது. பேசிக்காக இந்த 1ம் 4ல் இருக்கிற ஹோல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு உள்ளே கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். இந்த 1 வந்து இப்படி கனெக்ட் ஆகிருக்கும், இது வந்து இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஒரு காப்பர் ஒயரோ இல்லை அலுமினியம் ஒயர் மூலமாக உள்ள இன்சைடில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்காது. இது மாதிரி நேராக மட்டும் தான் கனெக்ட் ஆகிருக்கும், செப்பரேட்டாக. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸுக்கு மட்டும் நெகட்டிவ் பவரும், இந்த ஃபஸ்ட் ஹோல்ஸுக்கு பாசிட்டிவ் பவரும் சப்ளை பண்ண வச்சுக்கோங்களேன். இந்த லைனில் இருக்க எல்லா ஹோல்ஸுக்கும் நெகட்டிவ் அண்ட் இங்கே இருக்க எல்லா லைன்ஸுக்கும் பாசிட்டிவ் பவர் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதனால் நம்ம இப்போ இந்த இடத்துல தான் வந்து ப்ளே ஏரியான்னு சொல்லுவோம். இங்கே தான் வந்து நம்ம சர்க்யூட்டை பில்ட் பண்ணுவோம். பில்ட் பண்ணும்போது இப்போ நான் இங்கே ஒரு எல்இடி பல்பு சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எல்இடி பல்புக்கு பவரை நான் இங்கேருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஹோல்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணால் இங்கே பவர் வந்துடும். ஸோ அதனால் இது ஒரு இந்த 1ம் இந்த 4ம் பேசிக்காக ஒரு ஜங்ஷன் பாக்ஸ். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக. இப்போ நம்ம இந்த 2 and 3க்கு வருவோம். இந்த 2 and 3ன்றது வந்து நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற அடாப்டர் மாதிரி. இப்போ ஒரு பென்ட்ரைவ் சொருகணும், பட் கம்ப்யூட்டர்லாம் இருக்கான ஒரு போர்ட் தான் இருக்குது. 2 பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு டாங்கிள் சொருவிட்டு 2-3 பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுற ஆப்ஷன் எடுத்துகிட்டு அது மாதிரி இது ஆக்ட் ஆகும். இதில் இருக்க இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்களா, செக்ஷன் 2, செக்ஷன் 3ல இருக்க ஹோல்ஸ்லாம் வந்துட்டு வெர்டிகலாக கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இது ஹரிசாண்டலாக கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னோன்னா அது மாதிரி இது வெர்டிகலாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த லைன் இப்படி கனெக்ட் ஆகிருக்கும், இந்த லைனும் இந்த இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். இதுக்குள்ளே ஒரு காப்பர் ஒயர் போட்டு இப்படி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ நான் வந்துட்டு இங்கே ஒரு எல்இடி பல்பை சொருகிறேன். ஓகேங்களா? இந்த ஹோல்ஸில் இங்கே வந்து ஒரு எல்இடி பல்பு நான் இங்கே இன்சர்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் இங்கேருந்து பவர் எடுக்கிறேன். பவர் எடுத்து நெகட்டிவ்லேருந்து இங்கே பவர் தரேன், அப்புறம் பாசிட்டிவ்லேருந்து இங்கே பவர் தரேன். பவர் தந்த உடனே இந்த லைன் ஃபுல்லாகவே பவர் அப் ஆகிடும். அதேமாதிரி இந்த லைனும் ஃபுல்லாக கனெக்ஷனில் வந்துடும். ஸோ இது எல்லாம் சேர்த்து ஒரு சர்க்யூட்டை பில்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ கரண்ட் அப்போது இங்கேருந்து ஃப்ளோ ஆகி இதுக்குள்ளே போய் பல்புக்குள்ளே வந்து அப்புறம் இங்கே பாசிட்டிவ் வந்து சேரும். ஸோ கரண்ட் ஃப்ளோ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதாவது ஒரு சர்க்யூட்டை கிரியேட் பண்ணிட்டோம். சரி, அப்போ இந்த மிச்சம் இருக்க ஹோல்ஸ்லாம் எதுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த சர்க்யூட்டில் ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அப்போ கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து வந்துட்டு ஒரு கெப்பாசிட்டர் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த சர்க்யூட் எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ண வேண்டியதுனா ஒரு காம்பனன்ஸ் இருக்குது, இல்லை ஒரு ஸ்விட்சை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம இந்த ஹோல்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பேசிக்காக ஒரு பசில் மாதிரி தான், இல்லை டாங்கிள் மாதிரி கூட வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்கிற பொறுத்து நீங்கள் சர்க்யூட்டை பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே வேலையை நம்ம ஒரு ஒயரை வச்சும் பண்ணலாம். ஆனால் அதை ரொம்ப சிம்பிளிஃபையாக ஆக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஒரு பிரெட் போர்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இந்த பிரெட் போர்டோடைய லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.